ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வாங்க டேஸ்டியான மீன் குழம்பு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு பாத்திரத்தில் எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் சூடானதுக்கப்புறம் 12லேருந்து 15 வரையும் சின்ன வெங்காயம் சேர்த்துப்போம். அது கூட ஒரு கைப்பிடி அளவு கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். 5லேருந்து 7 பல் பூண்டு, 5 பச்சை மிளகாய் இதெல்லாம் சேர்த்து கொஞ்சம் வதக்கிக்கலாம். ஒரு டைம் நல்லா வதக்கினதுக்கப்புறம் 1 டேபிள் ஸ்பூன் சீரகம், 1/2 டேபிள் ஸ்பூன் மிளகு இதையும் சேர்த்துக்கிட்டு கொஞ்சம் வதக்குவோம். இது கூடயே ஒரு மீடியம் சைஸில் இருக்க 2 தக்காளி எடுத்து கட் பண்ணி அதையும் சேர்த்துக்கலாம். இந்த தக்காளி வதங்கும் போதே இது கூடயே நம்ம மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், காரத்துக்கு தேவையான அளவு மிளகாய்த்தூள் சேர்த்துக்கலாம். நான் வீட்டில் அரைச்ச குழம்பு மிளகாய்த்தூள் தான் யூஸ் பண்ணுறேன். எந்த அளவுக்கு காரம் வேணுமோ அந்தளவுக்கு நம்ம சேர்த்துக்கலாம். இது கொஞ்சம் நல்லா வதக்கிக்கலாம். இது வதங்குற டைமில் 1/2 மூடி தேங்காவை நான் அரைச்சி எடுத்திருக்கேன். அதையும் இந்த சூட்லேயே போட்டு நல்லா வதக்கிக்கலாம். அவ்வளோதான், நல்லா வதங்கிடுச்சு. இதை ஆற வச்சு மிக்ஸி ஜாரில் அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போது வாணலில் எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் சூடானதுக்கப்புறம் 1/4 டீஸ்பூன் வெந்தயம் சேர்த்துக்குவோம். 3 காஞ்ச மிளகாய் சேர்த்துருக்கேன். இது கொஞ்சம் வதங்கட்டும். இது கூடயே 10லேருந்து 15 சின்ன வெங்காயத்தை நான் தட்டிட்டு சேர்த்துருக்கேன், தட்டி எடுத்திருக்கேன். 5 பல் பூண்டு அதையும் நான் தட்டி தான் எடுத்திருக்கேன். ரொம்ப தட்ட வேணாம், ஓரளவுக்கு நல்லா தட்டினா போதும். அது நல்லா வதங்கினதுக்கப்புறம் கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். நம்ம ஏற்கனவே அரைச்சி எடுத்து அந்த பேஸ்ட்டை இதில் கலந்துக்கலாம். நல்லா வதக்கிக்கலாம். பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கிக்கலாம். நல்லா வதங்கினதுக்கப்புறம் ஒரு எலுமிச்சம்பழ சைஸு புளியை எடுத்து தண்ணியில் கரைச்சி வச்சுருக்கேன். அந்த புளி தண்ணியை நம்ம இதில் கலந்துக்குவோம். அவ்வளோதான், நல்லா கொதிக்கட்டும். நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ நம்ம வாங்கி வச்சுருக்கிற மீனை இதில் சேர்த்துருவோம். அவ்வளோதான், சூப்பரான மீன் குழம்பு ரெடி ஆயிடுச்சு. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஹேவ் அ நைஸ் டே.